10th standard maths first chapter relations and functions exercise 1.1 la 7th question பார்க்கலாம். Let a equal to the set of all natural numbers less than 8, b equal to the set of all prime numbers less than 8, c equal to the set of even prime number. Verify that first sum a intersection b cross c equal to a cross c intersection b cross c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ என்னென்னு கொடுத்துருக்காங்க, செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8ன்னு கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் 8 அப்படின்னா 8ஐ விட சின்ன நம்பர் என்னவாக இருக்கணும்னா நேச்சுரல் நம்பராக இருக்கணும். நேச்சுரல் நம்பர்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போது ஏல என்னெல்லாம் வரும், 1 2 3 4 5 6 7 வரும். பி என்ன கொடுத்துருக்காங்க, த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. ப்ரைம் நம்பராக இருக்கணும், 8ஐ விட ஸ்மால் நம்பராக இருக்கணும். அப்போ எதெல்லாம் வரும், 2 3 5 7. நெக்ஸ்ட்டு சி என்ன கொடுத்துருக்காங்க, த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பராக இருக்கணும், ஈவன் நம்பராக இருக்கணும். அப்போ 2 மட்டும்தான் வரும். சரியா? ஃபஸ்ட் கொஷின் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி, இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத எடுத்துக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்ன பண்ணணும், ஏலேயும் இருக்கணும் பிலேயும் இருக்கணும். அப்போ என்னெல்லாம் வரும், 2 3 5 7 வரும். நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. அப்போது சியை நாம் இங்கே எழுதிக்கணும். சியில் என்ன இருக்குது, 2 இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி cross C equal to 2, 2 அடுத்து 3 எடுத்துக்கணும். 3, 2 5, 2 7, 2. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் RHS ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே என்ன இருக்குது, A cross C intersection B cross C. ஃபஸ்ட்டு நாம் A cross C கண்டுபிடிக்கணும். ஏல என்னெல்லாம் இருக்குது, 1 2 3 4 5 6 7. சியில் என்ன இருக்குது, 2. இப்போ A cross C கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏவை எடுத்துக்கணும், அதாவது 1 எடுத்துக்கணும், அப்புறம் 2 எழுதணும். 1, 2 அடுத்தது 2 எடுத்துக்கணும். 2, 2 3, 2 4, 2 5, 2 அடுத்தது 6, 2 7, 2 வரும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். பியில் என்ன இருக்கு, 2 3 5 7. சியில் என்ன இருக்கு, 2. அப்போ பி கிராஸ் சி எப்படி போடணும், பி கிராஸ் சி ஈக்குவல் டு 2 எடுத்துக்கணும். 2, 2 நெக்ஸ்ட்டு 3 3, 2 அப்புறம் 5, 2 7, 2. அடுத்தது ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி போடணும். ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கும் பி கிராஸ் சிக்கும் இன்டர்செக்ஷன் என்ன மீனிங், ரெண்டுத்துலேயுமே இருக்கணும். அப்போ எதெல்லாம் வரும், 2, 2 அடுத்தது 3, 2 நெக்ஸ்ட்டு 5, 2 நெக்ஸ்ட்டு 7, 2. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் போடணும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் பாருங்கள், சேமாக இருக்குது பாருங்கள், இதுவும் இங்கேயும். அப்போ லாஸ்ட்டில் என்ன எழுதணும், ஃப்ரம் 1 and 2 we proved that A intersection B cross C equal to A cross C intersection B cross C அப்படின்னு எடுத்து எழுதணும். இப்போ செகண்ட் சம் போகலாம். A cross B minus C equal to A cross B minus A cross C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை தான் நாம் ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது எழுதிக்கணும், பி மைனஸ் சி தான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ்ன்னு எழுதிக்கலாம். எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது, ஏ கிராஸ்
பி மைனஸ் சி. இதில் பி மைனஸ் சி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பியை எழுதிக்கணும். பியில் என்னெல்லாம் இருக்குது? 2 3 5 7. சியில் என்ன இருக்குது? 2. இப்போ பி மைனஸ் சின்னா என்ன மீனிங் அப்படின்னா, பி எடுத்துக்கணும், சி எடுத்துக்கணும். இல்லை சேம் எலிமெண்ட்டை கேன்சல் பண்ணிடணும். கேன்சல் பண்ணிவிட்டு பியில் ரிமைனிங் என்ன இருக்கோ அதை தான் பி மைனஸ் சியில் வரும். என்ன இருக்கும்? 3 5 7. இப்போது ஏ கிராஸ் பி மைனஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏல என்ன இருக்குது? ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7. பி மைனஸ் சியில் என்ன இருக்குது? 3 5 7. ஏ கிராஸ் பி மைனஸ் சி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கணும். 1 3 1 5 1 7. நெக்ஸ்ட்டு 2 எடுத்துக்கணும். 2 3 2 5 2 7. அடுத்தது 3 எடுத்துக்கணும். 3 3 3 5 3 7. நெக்ஸ்ட்டு 4 3 4 5 4 7. நெக்ஸ்ட்டு 5 எடுத்துக்கணும். 5 3 5 5 5 7. நெக்ஸ்ட்டு 6 3 6 5 6 7. நெக்ஸ்ட்டு 7 3 7 5 7 7. இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிருக்கோம். இதை நாம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. இதை தான் நாம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஏ ஈக்குவல் டு என்னது? 1 2 3 4 5 6 7. பியில் என்ன இருக்குது? 2 3 5 7. ஃபஸ்ட்டு நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். 1 எடுத்துக்கணும். 1 2 1 3 1 5 1 7. அடுத்தது என்ன எடுக்கணும்? 2 எடுத்துக்கணும். 2 2 2 3 2 5 2 7. நெக்ஸ்ட்டு 3 எடுத்துக்கணும். 3 2 3 3 3 5 3 7. நெக்ஸ்ட்டு 4 2 4 3 4 5 4 7. நெக்ஸ்ட்டு 5 2 5 3 5 5 7. நெக்ஸ்ட்டு 6 எடுத்துக்கணும். 6 2 6 3 6 5 6 7. அடுத்தது 7 எடுத்துக்கணும். 7 2 7 3 7 5 7 7. ஏ கிராஸ் சி நாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை எழுதிக்கலாம். ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சதை எழுதிட்டோம். இப்போது என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. இந்த ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்கிறத கேன்சல் பண்ணிவிட்டு ஏ கிராஸ் பியில் ரிமைனிங் என்ன இருக்கோ அதை தான் எடுத்து எழுதணும். சேமாக இருக்கிறது என்னெல்லாம் இருக்குது? 1 2 இருக்குது. அடுத்தது 2 2. நெக்ஸ்ட்டு 3 2 4 2 5 2 6 2 7 2. இதெல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதணும். ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சியில் இந்த ஆன்சர்லாம் வருது. நம்ம ரிமைனிங் எடுத்து எழுதியிருக்கோம். இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ என்னென்னு எழுதணும்? ஃப்ரம் 1 and 2 we proved that அப்படின்னு போட்டுட்டு அந்த கொஷின் அப்படி எழுதணும். ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி அப்படின்னு எடுத்து எழுதணும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்?